என் கியூட் பிரைட் கோபிகாவை எப்படி ரெடி பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரிசப்ஷன் லுக்குன்றனால அவங்க கேட்ட மாதிரி ஒரு அழகான சாஃப்ட் கிளாம் ஐஸ் நான் கொடுத்துட்டேன் ஸ்மோக்டு லைனரோட. ஒரு கண்ணை இந்த கண் முடிக்கிறேன். அந்த கண்ணு பாருங்க, தெரியுதா? பிடிச்சிருக்கா? ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஒன்றும் பண்ணல, பட் இட் இஸ் லுக்கிங் லைக் அ லவ் பைட். அப்படி ஒரு கண்ட்ரை டியூவி ஸ்கின் மேக்கப்புக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னோட டால்பா சிரம் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோலிஸ் மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஸ்கின்ல மசாஜ் பண்ணிட்டேன். அண்ட் இமீடியட்லி ஐ வென்ட் இன் வித் கன்சீலர். நான் கரெக்டர்ஸே யூஸ் பண்ண மாட்டேன், கன்சீலர்ஸ்லேயே ஃபுல் கவரேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அந்த வாய் நார்மலாக மூடாதோ? ஓ நார்மலாவா? இதுதான் நார்மல். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு சூப்பராக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கின் டோனை விட 4 ஷேட் லைட்டர் கலர் கன்சீலர் எடுத்து போட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். உங்களோட ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுமா இல்லை அதை விட உங்களுக்கு ஒரு ஷேட் லைட்டர் வேணுமா? என் ஸ்கின் டோன் நீங்க உங்க ஸ்கின் டோனை பார்க்கறாங்க பாருங்க, என் ஸ்கின் டோனை கொடுத்துருங்க தயவு செஞ்சு. உங்களோட ஆக்சுவல் ஸ்கின் டோன் என்னவோ அதைத்தான் நான் பண்ண போறேன். ஒரு ஷேடு கூட உங்க கழுத்துல இருந்து உங்க ஸ்கின் டோனு பளிச்சுன்னு இருக்காது. யாரோ மாதிரி தெரிய மாட்டீங்க, கோபிகா மாதிரி தெரியுவீங்க. கோபிகா வேற யாரும் இல்லை, ஷீ இஸ் எ கிரேட் சயின்டிஸ்ட். ஹை சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். இப்பெல்லாம் வெளி உலகத்துல சொல்லாது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஆமா விளையாடிட்டு தான் இருக்கு. அதுக்கு தான் நிறைய காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க உங்க மூக்கு மேல விளையாடுறதுக்கு. ஏமா அது டெக்னிக்குமா? அண்ட் வந்துட்டு க்ரீம் கான்டூர் கொஞ்சம் பண்ணி லிக்விட் ப்ளஷ் எல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பவுடரை வச்சு செட் பண்ணிட்டு என்னோட ஃபேவரட் பார்ட்டான ஹைலைட்டருக்கு குதிச்சுட்டேன். ஆசை தீர ஹைலைட்டர் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் கண்ணுக்கு அழகு சேர்க்கலாமேன்னு லோவர் ஐஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட் கைஸ், திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக். அவங்களோட அவுட்ஃபிட், ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப், ஐ மேக்கப்னு எல்லாமே ஒன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள ரொம்பவே அழகாக காட்டுச்சு. அப்படி தகன்னு மின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. கழுத்துக்கு நான் சுத்தமாகவே ஃபவுண்டேஷன் போடல, ஸ்கின் டோன் சூப்பராக மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த லுக் எப்படி இருந்துச்சு, இனி என்னென்ன லுக்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பியூட்டிஃபுல் ஸ்மோக்கி ஐயா 5 நிமிஷத்தில் நான் பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? வெறும் 4 கலர்ஸை வச்சு இந்த பியூட்டிஃபுல் ஐ மேக்கப் எப்படி பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்ட் ப்ரௌன் கலர் எடுத்து க்ரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பராக பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளாக் ஜெல் லைனரை இந்த மாதிரி ஐயோட சென்டரில் வச்சு சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணிட்டேன். இந்த பிளாக் பேஸ் மேலே ப்ரௌன் கலர் வைக்கும் போது ப்ரௌன் நல்ல டார்க்கஸ்ட் ஃபார்மில் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இதுக்கு மேலே காப்பர் அண்ட் கோல்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஷிம்மர் வச்சேன். அண்ட் ஷிம்மரை எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தான் வைக்கணும், சங்காக ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. That's it guys, this is the finished look. I hope you all like it. இந்த ஐ மேக்கப் குயிக்காவும் ஆயிடும், எந்த பிரைடுமே நோ சொல்ல மாட்டாங்க. கோல்டன் ஜுவல்லரிஸ்க்கெல்லாம் வந்துட்டு சர்டைன் லெவலுக்கு தான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஜுவல்ல நீங்க லென்த்தியா லாங்கா போடணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஸோ ஒரு ஜுவல்லு கீழே இன்னொரு ஜுவல் போடணும்னா அமேசான்ல சில்க் ஜரி த்ரெட் இந்த மாதிரி கிடைக்கும். இதோட ஹூக்கை நீங்க எடுத்துட்டு உங்களோட ஜுவல்லோட ஆக்சுவல் ஹூக்கோட லாஸ்ட் எண்ட்ல இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஜுவல் லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க ஜுவல்ஸ் ஒன்னா ஓவர்லாப் ஆகாது. எல்லா ஜுவல்ஸுமே அழகா தனித்தனியா தெரியும். இந்த மாதிரி எஸ்பெஷலி கேரளா பிரைட்ஸுக்கு நீங்க மேக்கப் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜுவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பிரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, அது ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்கு, தனித்தனியா தெரியலன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் அண்ட் துணி தைக்கிற ஊசி வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஜுவல்ஸை இந்த மாதிரி இண்டிவிஜுவலா பிரிச்சு வச்சு ஒரு குட்டி குட்டி நாட்ஸா போட்டுவாங்க. சாரியோட உள் பக்கத்துல எடுத்து ஒரு நாட் லாக் பண்ற மாதிரி அது மேலேயே இன்னொரு நாட்டும் போட்டுக்கோங்க. ஜுவல்ஸ் நீங்க செப்பரேட்டா வச்சு நாட் போட்டு வரும்போது என்ன ஆகும்னா ஜுவல்ஸ் செப்பரேட்டாவும் இருக்கும், ஒன்னா மிக்ஸ் ஆகாது, பார்க்கவும் அழகா இருக்கும். அண்ட் கோல்டன் த்ரெட் யூஸ் பண்றதுனால வியர்டாவும் தெரியாது. பிரைட்ஸுக்கு இந்த மாதிரி குங்குமத்தோட ஸ்டெயினை வந்து அழிக்கணும், ஆனா பேஸை டிஸ்டர்ப் பண்ணாம அழிக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு ட்ரை டிஷ்யூ எடுத்து லைட்டா மேல இருக்கிற குங்குமத்தை உதுத்து விட்டுட்டு இருக்கேன். ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பாக்ட் இல்லைன்னா ஹை கவரேஜ் கொடுக்குற எந்த காம்பாக்ட்னாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. அதை லைட் ஹேண்டடா எங்கெல்லாம் ஸ்டெயின் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ரப் பண்ணிட்டே வாங்க. உங்களோட பேஸ் மேக்கப் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஸ்டெயின்னால உங்களோட மேக்கப் கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும். இல்ல பாருங்க, ஸ்டெயின் மட்டும் தான் போயிருக்கு, என் மேக்கப் சுத்தமா நகரவே இல்லை. பாய் guys, see you in my next video.